கிம்பிள் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த கிம்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆர்டர் பற்றி செய்வாங்கன்னு தெரியல. லட்டுல வச்சேன் நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். ஃபேஷியல் பண்ணுமா? நான் ஆர்டர் போட்டது கிம்பிள் தான் ஆர்டர் போட்டேன். இன்ஸ்டாகிராமில் ஏமாந்துடாதீங்க. பொழைச்சு போங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு கிம்பிள் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த கிம்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கிம்பிளோட ரேட்னு பார்க்கும்போது 6000 இருந்துச்சு. பட் ஓகே, இது ஆஃபரில் வந்து 2000 காட்டுது அப்படின்றதுக்காண்டி நான் அது பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்து ஓப்பன் பண்ணி அன்பாக்சிங் பண்ணி வைப்போம். எப்படி இருக்குது அந்த கிம்பிள், வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதா, இல்லை நம்ம மொபைலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குதா என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க அன்பாக்சிங். சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோடைய டெலிவரியிலேருந்து தான் வந்தது. பட் ஆனால் இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் போட்டாலுமே அதில் ஆப்ஷன் கேட்குது, நீங்கள் எதில் வந்து கொடுக்குறீங்க அப்படின்றது. இகாட்டா இல்லைனா இந்த மாதிரி ப்ளூ டாட் இந்த மாதிரி ஆப்ஷன்கள் எல்லாம் கேட்குது. ஸோ நான் அதில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். கவரில் இது எதுவும் பாக்ஸ் எதுவுமே இல்லை, ரெண்டாவதுமே டேப் பண்ணவே கிடையாது. என்ன இருக்குன்னு தெரில. உள்ளத்தில் ஆர்டர் பற்றி செய்வாங்கன்னு தெரில. லட்டுல வச்சேன் நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். வடக்கனுடைய வேலையை காட்டிட்டான். வடக்கன் வச்சு செஞ்சுட்டான். உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு அழகான ஒரு ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்குறான். இது உள்ளே இருக்கிறது கூட இது பல பேர்த்துக்கிட்ட போயிட்டு இந்த ஆர்டர் திரும்பி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ஆர்டரை நான் எதிர்பார்க்கவே கிடையாது. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்கேமுன்றது தெரியும், இந்த அளவுக்கு ஸ்கேம் ஆகுன்றது நான் நினச்சி கூட பார்க்கல. பட் ஆனால் டெலிவரி பாய் வாங்கும்போதே சொன்னார், நீங்கள் வாங்காதீங்க, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ராடக்ட்டுமே இதில் வந்து இன்ஸ்டாகிராமில் வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி தான். இதில் இருக்கும்போதே யோசித்தேன், பாக்ஸில் எதுவுமே கிடையாது, எந்த ஒரு அட்ரஸுமே கிடையாது. இதில் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. 2000 ரூபாய்க்கு ரோஸ் வாட்டர் ஃபேஷியல் பண்ணுமா? நான் ஆர்டர் போட்டது கிம்பிள் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். பட் ஆனால் எனக்கு கிடச்சிருக்காது ரோஸ் வாட்டர் 2000 ரூபாய்க்கு. நீங்கள் யாராவது 5000 10,000க்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக ஏதாவது பக்கெட்டில் வரும்னு நினைக்கிறேன். நக்கல்யா அவனுக்கு இந்த ரோஸ் வாட்டருடைய நான் எது மேனுஃபேக்சரிங், நான் இப்போ என்ன அன்பாக்சிங் பண்ண வந்திருக்கேன்றது எனக்கு தெரியல, நான் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன்றதுன்னு தெரியல. பட் ஆனால் இந்த ரோஸ் வாட்டருடைய விலைன்னு பார்க்கும்போது 1299 ரூபா, 200 ml. ரொம்ப காஸ்ட்லியான ரோஸ் வாட்டர்னு தான் நினைக்கிறேன். நீங்களே பார்க்கலாம். என்ன பண்ணுறது, கிடச்சிருக்குது. பட் ஆனால் இது உண்மையிலேயே ரோஸ் வாட்டர் தானான்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. சரி, நம்ம இதே அன்பாக்சிங் பண்ணி வீடியோ போடுவோம். நான் ஏமாந்த மாதிரி நீங்களே இன்னைக்கு எங்கேயாவது இன்ஸ்டாகிராமில் ஏமாந்துடாதீங்க. பொழைச்சு போங்க. நல்லா தான் இருக்குது, ஸ்மெல் சூப்பராகவே இருக்குது. பட் ஆனால் 2000 ரூபாய்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்தே இல்லை. நீங்கள் யாராவது இன்ஸ்டாகிராமில் வாங்கணும்னு யோசிச்சிங்கன்னா யோசிச்சு முடிவு எடுத்துகிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இதை பற்றி சொல்கிறதுக்கும் ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் இருந்தாலும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் அதை பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ அதாவது ட்ரஸ்டடாக வருதா இல்லையான்றதை பார்க்கலாம். அவ்வளோதான், இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் ஏமாந்து போனது தான் மிச்சம். வேறு என்ன பண்ணுறது, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஃபேஷியல் என்ன பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். இதோடைய ரோஸ் வாட்டர் எப்படி இருக்குது, இதோடைய குவாலிட்டி நல்லா இருக்குதா அப்படிங்கிறத, என் ஃபேஸ் பிரைட்டாக இருக்குதா என்னன்றதுலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.